Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே காருக்குள் எரிந்த நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை தூத்துக்குடி நெடுஞ்சாலை அருகே வெள்ளை நிற டாடா இண்டிகா காரில் எரிந்த நிலையில் ஆண் சடலம் இருந்துள்ளது. இறந்தவர் யார், கொலையா தற்கொலையா என விசாரணை நடைபெறுகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே ரயில் பாதைக்காக நீர்பிடிப்பு பகுதியை அடைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்களை விடியா ஸ்டாலின் அரசு சமுதாய கூடத்தில் அடைத்ததற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஆந்திர மாநிலம் நகரி முதல் திண்டிவனம் வரை அகல ரயில் பாதை திட்ட பணிகளுக்காக நந்திமடுகு நீர்பிடிப்பு பகுதியில் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்க நிர்வாகிகளுடன் இணைந்து போராட முயன்ற பெண்கள் உட்பட 17 பேரை விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை சமுதாய கூடத்தில் அடைத்ததற்கு அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருவாரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கூட்டுறவு ஊழியர் சங்கத்தினர் விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு திரண்ட கூட்டுறவு சங்க ஊழியர்கள் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும், அனைத்து கடைகளுக்கும் சரியான எடையில் பொருட்களை பொட்டலமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். சேலத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களின் மாற்று சான்றிதழில் நடத்தை சரியில்லை என்று அரசு பள்ளி தலைமை ஆசிரியை எழுதியதால் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தசநாயக்கன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இதுகுறித்து பெற்றோர்கள் கேட்டதற்கு தலைமை ஆசிரியை கல்பனா முறையாக பதிலளிக்காமல் மிரட்டும் தொனியில் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுப்பதுடன் பணிமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். திண்டுக்கல்லில் பாதாள சாக்கடை பிரச்சினை குறித்து மாநகராட்சியிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அரசன் நகர் பகுதியில் ஒரு வீட்டின் உள்ளே பாதாள சாக்கடை கழிவுநீர் புகுந்து அப்பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் புகார்களை கண்டுகொள்ளாத மாநகராட்சி நிர்வாகத்தால் அப்பகுதி மக்கள் அவதியுற்று வருகின்றனர்.